ஹலோ காய்ஸ், கோதுமை வச்சுட்டு சப்பாத்தி பூரின்னு செஞ்சு போர் அடிச்சிச்சா இந்த மாதிரி ஆனியன் பரோட்டா ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த சைடிஷ்மே தேவையே கிடையாது. நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு சைடிஷ் இருந்தால் மட்டும்தான் சாப்பிட தோணும். பட் இந்த ஆனியன் பரோட்டா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஓமம் இருந்தால் நீங்கள் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஓமம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சீரகம் எடுத்து கையிலே மேஷ் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் போட்டிருக்கிறதுனால குட்டி குட்டி கட்டியாக வரும். அது எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நார்மலாக எப்படி சப்பாத்தி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போது அது ஊறட்டும். அது ஊறுற கேப்பில் நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே லேயராக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு கூடவே 1 ஸ்பூன் ரவை, கொஞ்சமாக உப்பு, சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், ஃப்ளேவருக்காக கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே 1 டைம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா என்கிட்ட இல்லை. அதனால தான் நீங்கள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்துக்கோங்க. நல்லா 1 டைம் அழுத்தி பிசைஞ்சு விட்டுட்டு 2 லேயராக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக எப்படி தேய்ப்பீங்களோ சப்பாத்திக்கு அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நான் என்கிட்ட ரொட்டி தேய்க்கிற மணம் இல்லாதனால நான் கிச்சன் டாப்பே க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொட்டி தேய்க்கிற மணலுக்குள்ளே ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கோதுமை மாவு யூஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதோட திக்னஸ் பூரிக்கு தேய்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆனியன் ஸ்டஃப் பண்ணிவிட்டு தேய்க்கும் போது வெளியே வராமல் இருக்கும். அதனால தான் நம்ம ஆல்ரெடி ஆனியன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஓரத்தில் இருந்தால் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. நான் எப்படி ரோல் பண்ணுறேனோ அதே மாதிரி நல்லா அழுத்தி விட்டு ரோல் பண்ணிவிட்டு நைஃப் வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக கட் பண்ண வரும். ஆனியன் போட்டிருக்கிறதுனால கட் பண்ண வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஈஸியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பிரித்து விட்டுட்டு ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி விட்டு ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக வரும். இது ஆனியன்லாம் வெளியே வராது. தேய்க்கும் போது கோதுமாவு யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். இன்னொரு சைஸு கோதுமாவு இருக்கு இல்லையா, அதையும் தேய்ச்சிட்டு நான் ஸ்டஃப் பண்ணிக்கிட்டேன். 1 கப் கோதுமாவுக்கு கரெக்டாக 2 ஆனியன் கரெக்டாக இருக்கும். 4 ஆனியன் பரோட்டா வரும். இதுக்கு எந்த சைடிஷ்மே தேவை கிடையாது. அப்படியே சாப்பிட்லாம். சாஃப்ட் அண்ட் லேயராக கிடைக்கும். கோதுமாவை போட்டு நல்லா கொஞ்சம் மெதுவாகவே தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய சைஸோ சின்ன சைஸோ சரி, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தவா ஃபுல்லாக ஃப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா போட்டு ஹீட் பண்ணலாம். அப்படி பண்ணும் போது தான் வெளியே கிறிஸ்பியாக லேயராக சாஃப்டாக கிடைக்கும். நல்லா ஆயில் போட்டுட்டு 2 சைடும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி குயிக்காக பண்ணக்கூடிய நிறைய 2 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.